ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி ஸ்பெஷலாக நல்ல டேஸ்டான சுவையான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் 250 கிராம் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அது நல்லா கப்பி எதுவும் இருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி எதுவுமே இல்லாமல். நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானது. ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்ல எண்ணெய் சூடாக காஞ்சப்பறம் இந்த நாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த மாவை ஒரு ஜல்லிக்கரண்டியில் போட்டு பூமி மாதிரி பொரிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், கரண்டியில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த ஜல்லிக்கரண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாவு, ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி தாங்க பூந்தி பண்ணணும். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருதுன்னு. இது ஓரளவுக்கு நல்ல பொன்னிறமாக கலர் சேஞ்ச் அப்புறம் எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மெத்தடில் இதே மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், கலர் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம். பேட்ச் வைஸாக கொஞ்சம் கொஞ்சம் மாவாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றுக்கு நல்லா ஒட்டிக்கும். அப்புறம் பாதி மாவு வெந்து பாதி மாவு வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஜல்லிக்கரண்டியை வச்சு ஊற்றி விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி மெத்தடில் பண்ணால் லட்டு கடையிலலாம் போய் வாங்க தேவையில்லை, நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பூந்தி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் 1/4 கிலோ கடலை மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ எடுக்கிறீங்க, 1 கிலோ சர்க்கரைன்னா 1/2 கிலோ கடலை மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 1/4 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ சர்க்கரை. இதில் நான் வானலில் சர்க்கரையெல்லாம் கொட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நான் 1/2 கிலோ சர்க்கரைக்கும் 1/2 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த பூந்தியெல்லாம் ஒன்று நல்லா உடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுடுங்க. சர்க்கரை பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். சூடில் ஆறுனப்புறம் சூடு ஆறுனப்புறம் சர்க்கரை பாகு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே ஊற்றுங்க. அதுதான் நமக்கு லட்டு பிடிக்க வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சப்புறம் அதுக்கப்புறம் தான் லட்டு பிடிக்கணும். அதுதான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா இந்த சர்க்கரை பாகுல நல்லா ஊறி நல்லா நமக்கு ஸ்வீட்டான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு வானலில்
ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நான் நெய் அதிகமாக வேணும்னா நெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். கூட முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக நெய்யில் வறுத்தாச்சு. அதை நம்ம லட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5-6 ஏலக்காய் நல்லா இந்த மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் நல்ல சர்க்கரை பாகு ஃபுல்லாக நல்லா உறிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பார்க்கவே இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையிலே பிடிச்சிடலாம் லட்டு. சர்க்கரை பாகு மட்டும் நீங்கள் கரெக்டாக தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்ல டேஸ்ட்டான சுவையான லட்டு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் தீபாவளி ஸ்பெஷலாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.